நீ அந்த கேட்ல நிக்கிற, நான் இந்த கேட்ல நிக்கிறேன். 2 பேரும் ஒரே கலர் சட்டை போட்டுக்கணும்ன்றதெல்லாம் நக்கல் ஆயிடுச்சு உனக்கு. மரியாதையா நடந்துக்கணும். என்ன 2 பேரும் ஒன்றும் கிடையாது. கிடையாது சார். இவனை தான் பிடிக்கணும். ஆனால் அவங்ககிட்ட விஷயத்த வாங்க முடியாது. ட்ரை பண்ணுவோம். சரி சரி, நீ போய் வேலையை பாரு போ. ஓகே சார். என்னடா சந்தோஷ், பாரதி இப்படி சொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்லைடா. நீ எனக்கு ஜஸ்ட் ஒரு 1 டே டைம் கூட. நான் பாரதி கிட்ட பேசி அவளை எப்படியாவது இங்கே அழைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னால் பாரதி என்ன சொன்னா, மாலதி என்ன சொன்னான்றதை மட்டும் என்கிட்ட சொல்ல. இல்லைடா, அது என்னன்னா அவங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அவள் என்ன சொன்னான்னு தெரிஞ்சா எனக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் கேட்குறேன். டேய், உங்ககிட்ட தானே பேச. ஐயோ, உன்னை அண்ணன் கூப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். பாரதி எல்லாமே மட்டும் தனியாக வந்து நிற்கிறான். ஃபோனில் வேறு என்னெல்லாம சொல்லி எழுதான். அப்போ பாரதி கதிர் தான் அந்த முன்னாள் காதங்கிற உண்மையை சொல்லிட்டாளா? என்ன பயத்தனும் நடந்து போச்சு போட்டிருக்கேன். அப்படி நடக்கலைன்னா பாரதியை கூட்டிகிட்டு வந்துருப்பானே. பாரதி வர மாட்டான். மறுபடி வர மாட்டான். கண்ணா, அவசரப்பட்டு அந்த முடிவுக்கு வந்துடாதரா. டேய், யார் மேலேயும் எந்த தப்பும் இல்லை. இத பாரு, பாரதி உனக்கு மனைவி மட்டும் இல்ல, என் மருமகள் மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானவள்டா. அண்ணே, அண்ணி ரொம்ப பாவம். அவங்க என்னென்ன பண்ணுவாங்க? நான் என்னடா பண்ண? நான் என்னடா தப்பு பண்ண? மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். எந்திரிக்க சொல்றேன். மாலதி, எழுந்துரு, எழுந்துருன்னு சொல்றேன்ல. மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்புதான். பாரதி அக்கா பாவம். அக்கா வாழ்க்கை இனிமேல் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அக்காவும் நீங்களும் சொல்றபடி கேட்டு நடப்பேன் மாமா. என்னை வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க மாமா. ராஜேஷ், காலை விட சொல்ற. ராஜேஷ் சொல்றான். மாலதி, மாலதி, எழுந்துரு. மாமா ப்ளீஸ், மாமா ப்ளீஸ், எழுந்துரு சொல்றேன்ல. ராஜேஷ், நீங்க சொல்லுங்க ராஜேஷ். இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ராஜேஷ், என்னை வீட்டை விட்டு அனுப்ப வேண்டாம்னு சொல்லுங்க ராஜேஷ். இனிமே நான் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். ராஜேஷ் சொல்லுங்க ராஜேஷ். அவர் காலை விடு, காலை விடுன்றல. ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா விட்டுருவாங்களா? பாரதி வீட்டை விட்டு வெளியே போனது ஒன்னாலதான்.
நீ நினைச்ச நாசம் எல்லாம் நடந்துருச்சு இல்ல, இன்னும் என்ன பாக்கி இருக்குது? டேய் அனுப்புடா அவளை வெளியே. சொன்னா கேளு மாலதி, ஒழுங்கு மரியாதை இங்க போயிடு. போ. எந்திரி. ப்ளீஸ் மாமா என்ன அனுப்பிடாதீங்க. என்ன பண்ண சொல்ற உன்னை? ராஜேஷ் ராஜேஷ் நீங்களா சொல்லுங்க ராஜேஷ், நீங்களா அந்த மாமா கிட்ட எடுத்து போதும் போதும், இன்னும் என்ன பாக்கி வச்சிருக்கிற? என்னடா பாத்துக்கிட்டு இருக்கிற? அனுப்புடா அவளை வெளியே, அனுப்பு வெளியே. ஐயோ மாமா ப்ளீஸ். போ வெளியே. ஏய், எதுக்கு டிராமா போட்டுட்டு இருக்க? இப்ப என்ன ஆயிடுச்சு? எனக்கும் பாரதிக்கும் 1000 இருக்கும். நான் அவளை தேவலமா கத்துன, அவ வீட்டுட்டு போயிட்டா. இதுல நீ யார? நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம நாடகம் ஆடிட்டு இருக்க? இவ்வளோதானா? இதுக்கா தேவையில்லாம காலையெல்லாம் விழுந்து ச்சே, ஒரு பர்ஃபார்மன்ஸ் வீணா போச்சு. சந்தோஷ், டேய் பாரதி என்னடா சொன்னா? உன்னது என்னடா கேக்குறோம்? என்ன சொன்னா? என்னமா சொன்னா? என்னமா சொல்ற? அழகுடா அழகு. அப்படி என்ன சொன்ன பாரதி? இல்ல பாருண்ணா, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுன்னு சாரி கேட்கறாங்க போனேன். மறுபடியும் வந்து என்ன வற்புறுத்துறேன்னா சித்தி தாலி அறுத்த மாதிரி அவளும் நான் கட்ட தாலி அறுத்துருவேன்னு சொல்றேன். அழகு கண்ணா அழகு. ஏய் ஏய், இதெல்லாம் மனசுல வச்சுக்காதடா கண்ணா. டேய் கோபத்துல பேசிருக்காடா. பாரதியை பத்தி உனக்கு தெரியாதாடா? உன்னை எவ்வளவு தூரம் லவ் பண்றவோ அவ ஏன் இது பண்ணலாம்? கோபத்துல பேசிட்டாடா கண்ணா. அதை பத்தி நீ கவலைப்படாத, நாளைக்கே சரியா போயிடலாம். இந்த பாரு, அதையே நினைச்சு உரி பண்ணிக்காத. நான் வேணா விட்டு பேசி சமாதானம் பண்ணிடுறேன். சரியாயிடுல கண்ணா. ராஜேஷ் இங்க வா, இங்க வா. இவனே ரூமுக்கு அழைச்சிட்டு போய் தூங்க பண்ணு. காலையில எல்லாம் சரியா போயிடும். வந்துடுற கண்ணா, எந்திரி எந்திரி. வாங்க. வா போ, ரூமுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணு போ. என்ன மாமா இது? நம்ம பாரதி போய் இப்படி எல்லாம் பேசியிருக்கா. பாவம் சந்தோஷ். விடுமா, ஏதோ கோவத்துல பேசிட்டாமா. எல்லாம் சரியாயிடும். நீ அவனுக்கு மேல ஃபீல் பண்ற, நீ இல்ல அவனுக்கு சமாதானம் சொல்லணும். எல்லாம் காலையில எந்திரிச்சதும் சரியா போயிடும். பாரதியே அவனுக்கு போன் பண்ணுவா பாரு. இதெல்லாம் பத்தி நீ ஃபீல் பண்ணாத. போமா போமா, போ போ, வெளியே போ. கடவுளே, தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சு. எல்லாத்தையும் நானே உளர இருந்தேன். பாரதி தாலியை கழட்டி தூக்கி கடாசுற அளவுக்கு என்ன மேட்ரு? வீட்டுக்குள்ள ஒரே மெலோ ட்ராமாவா இருக்குது, ஒன்றும் புரியலையே. சந்தோஷ் போங்க. சொன்ன புரியாது உங்களுக்கு? நானும் சிவகாமியத்தை பண்ண மாதிரி பண்ணுமா? நடராஜ மூஞ்சில தாலிய கைட்டு வீசினாங்களே, அந்த மாதிரி நானும் கைட்டு வீசிட்டுமா? போயிடுங்கன்னு சொன்னா புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் நான் வரதா இல்ல.
அழுதுகிட்டே இருப்பியா? பாரதி, என்னாச்சுமா? ஏன் அழற? எல்லாத்தையும் நீ தான் பண்ற. இப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. ஏண்டி இப்படி பண்ற? கண்ணை தொடச்சிக்க, வா வந்து தூங்கு. நீ போமா, எனக்கு தூக்கம் வரல. நீ போ. அழாத பாரதி. பாரதி, அழாதம்மா. இதை பாரு, மாப்பிள்ளை ரொம்ப பாவம். நீ இன்னும் அவருக்கு உயிர். நல்ல மாமியார், தங்கமான மாமனார், ராஜேஷ், இப்படி எல்லாருமே நல்லவங்க. இப்படி ஒரு குடும்பத்தை விட்டுட்டு இப்படி திடுதிப்புன்னு வந்துட்டியேம்மா, தப்பும்மா. நீ இன்னும் எல்லாருக்கும் பிடிக்கும், அதை கெடுத்துக்காத பாரதி. பாரதி, என்னாச்சுமா? எதுக்கு இப்படி அழுவுற? பாவமா சந்தோஷ், நான் ரொம்ப திட்டுட்டேன். அவர் மனசு எப்படி இருக்கும்? அவர் தப்பு பண்ணும்போது கூட நான் அவர் இப்படி திட்டினதே இல்லை. அவரு குழந்தை மாதிரிமா. நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவார். நடராஜன் மாமா பிரச்சனை வந்தப்போ செத்து போயிடலாம் போல இருக்குன்னு நான் ஒரு பேச்சுக்கு தாமா சொன்னேன். உடனே பால்ல மாத்திரை கலக்கி எனக்கு கொடுத்துட்டு அவரும் குடிச்சிட்டாருமா. நான் ஒரு வார்த்தைக்கு சொன்னதுக்கு மறு பேச்சு பேசாம சாகவும் துணிஞ்சவருமா சந்தோஷ். அப்படிப்பட்ட என் சந்தோஷ நான் திட்டம்மா. சந்தோஷ் ரொம்ப பாவம். அம்மா பாரதி, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல. நீ பாட்டுக்கு கிளம்பிப்போ. அவங்களா உன்னை அமிச்சாங்க, நீயா தானேடா வந்த. சந்தோஷ் என்ன வெறுக்கணுமா? அவருக்கு என் மேல வெறுப்பு வரணும். இல்லைன்னா என்னோட பிரிவை அவரால் தாங்கிக்க முடியாது. அதான் அவர் என்ன வெறுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவர்கிட்ட அப்படி பேசினேன். சந்தோஷ் மாப்பிள்ளையால உன்னை வெறுக்க முடியுமா பாரதி? சந்தோஷ்க்கு யாரையுமே வெறுக்க தெரியாதுமா. பாசத்தை மனசுக்குள்ளேயே வச்சுப்பாரு. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாரு. ஆனா அது கோவம் நிக்காதுமா. உடனே மனசு மாறிடுவாரு. அழாத பாரதி, அழாத. உன்னையும் மாப்பிள்ளையும் நினைச்சு உங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டமேன்னு அவருக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. மூத்தது ஆம்பளை பிள்ளையா பிறந்தா
காலத்திலேயே குடும்ப பாரத்தை பங்கெடுத்துக்குவான்னு சொல்லுவாங்க. எனக்கு மூத்த குழந்தை பொண்ணு தான். ஆனால் குடும்பத்தையே அவ தான் தாங்கி சுமக்கிறான்னு அடிக்கடி உன்னை பற்றி பெருமையாக சொல்லுவாருமா. நீ மாப்பிள்ளையை ஏற்றுக்கிட்டதும் உங்களை பார்த்து மனசு நிறைய சந்தோஷமா இருந்தோம். எங்க மாலத்தி உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாளோன்னு பயந்து பயந்து இப்படிதாம்மா பல நாள் இந்த இடத்துலயே தூங்காம புலம்பிட்டு இருப்பாரு. மனுஷன் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கி வேதனைப்பட்டு ஒரேடியா போயிட்டாரு. அவராலையும் எவ்வளவு நாள் தான் தாங்க முடியும்? அதான் நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாருமா. போயிட்டாரேம்மா, போயிட்டாரு. அம்மா அம்மா அழாதம்மா.